நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. நாம இப்போ ஊட்டி ஹில் ஸ்டேஷன்ல தாங்க இருக்கோம். இங்க ரோஸ்வுட் ஸ்ட்ரீட்ல நவரத்னா பேலஸ் பக்கத்துல இருக்க ஒரு பிரைவேட் வில்லாக்கு நம்ம பயனீர் பயோ டேங்க் 3 டேங்க் 2000 லிட்டர் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்க போறோங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 3 காட்டேஜ் தனித்தனியா இருக்குது. இங்க 3 காட்டேஜுக்குமே 3 2000 லிட்டர் இங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க வந்திருக்கோம். நம்ம பயனீர் பயோ டேங்க் பாத்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணும்போது இனாகுலம்ங்கிற பாக்டீரியாவை உள்ள போட்டுருவோங்க. அந்த பாக்டீரியா உள்ள வர மனித கழிவுகளை முழுவதுமா சாப்பிட்டு செரிமானம் பண்ணி தண்ணீரையும் சுத்திகரித்து வெளியே அனுப்பிடுங்க. இந்த டேங்க்குள்ள பார்த்தீங்கன்னா 5 அறைகளாக பிரிச்சிருக்கும். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா முதல் 4 அறைகள் கழிவுகளை முழுவதுமாக சுத்தம் பண்ணிடுங்க. 5வது அறை செட்டில்மெண்ட் டேங்க்குன்னு சொல்லுவோங்க. அதாவது நீங்கள் டாய்லெட்லேருந்து ஒரு டைம் 5 லிட்டர் தண்ணியை ஃப்ளஷ் பண்ணிங்கன்னா உள்ள டேங்க்குள்ளே 5 லிட்டர் தண்ணி வரும்போது 5வது அறை அதாவது செட்டில்மெண்ட் டேங்க்கில் இருக்கிற 5 லிட்டர் தண்ணி அவுட்லெட் வழியாக வெளியேறுங்க. அந்த தண்ணியை நீங்கள் தோட்டத்திலேயோ மழைநீர் தொட்டிலையோ இல்லை ட்ரைனேஜ்லையோ விட்டுடலாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுற்றி மரங்கள் அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம மரத்துக்கு பாய்ச்சிக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோங்க. ஹில் ஸ்டேஷன் அப்படின்னாவே மரங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள் தானேங்க. இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனில் நீங்கள் பயோ டேங்கை ஃபிக்ஸ் பண்ணும்போது எந்த மாதிரி நீங்கள் பயோ டேங்கை சூஸ் பண்ணணுங்கிறதுல நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க. காங்க்ரீட்லேயோ இல்லை பிளாஸ்டிக்லேயோ இருக்கிற பயோ டேங்கை நீங்கள் வாங்கினாலும் சரிங்க, இல்லை செங்கல் மணல் வச்சு நீங்கள் செப்டிக் டேங்கை கட்டுனீங்கனாலும் சரி, மரத்தோட வேர்கள் தொலையிட்டு கழிவுகள் வெளியே வர ஆரம்பிச்சிருங்க. ஆனால் நம்ம பயனீர் பயோ டேங்க் 3 லேயர் எஃப்ஆர்பி மெட்டலில் செஞ்சுருக்கிறதால வேர்கள் கண்டிப்பாகவே துளையிட முடியாதுங்க. இந்த டேங்கை நாம் சிங்கிள் பீஸ் மோல்டில், அதாவது இந்த டேங்க்கில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஜாயிண்ட் இல்லாத மாதிரி நம்ம டேங்கை செஞ்சு கொடுக்குறோங்க. அதனால் லீக்கேஜுங்கிற பேச்சுக்கே இந்த டேங்க்கில் இடம் இல்லைங்க. அதனால தான் நம்ம பயனீர் பயோ டேங்க் 50 வருஷத்துக்கு உங்களுக்கு லீக் ப்ரூஃப் சர்டிஃபிகேட்டோடவே உங்களுக்கு கொடுத்துட்றோங்க. இந்த பாக்டீரியா உள்ளேயே இனப்பெருக்கம் பண்ணுறதுக்காக பயோமீடியா பயோபாலிமருங்கிற மேட்டு நம்ம பயனீர் பயோ டேங்க்ல மட்டும்தாங்க கொடுத்துருக்கோம். இந்த பாக்டீரியா இனப்பெருக்கம் பண்ணுறதுக்கு மேட்டு மட்டுமே காரணம் இல்லைங்க, நம்ம டேங்கையும் அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருக்கோங்க. இந்த எஃப்ஆர்பி டேங்க்குக்கு மேலே நாம் இம்போர்ட் பண்ணுற மெட்டீரியலை கோட்டிங் கொடுக்குறோங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா பாக்டீரியா இனப்பெருக்கம் பண்ணுறதுக்கு டேங்க்குள்ளே சீரான வெப்பநிலை வேணுங்க. அப்போ தான் பாக்டீரியானால் இனப்பெருக்கம் பண்ண முடியுங்க. இது ஹில் ஸ்டேஷன் இல்லைங்களா, மழை அதிகமாக பெஞ்சிட்டே இருக்கும். இதுவே வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய இடமா இருந்தாலும் சரிங்க, இந்த டேங்க்குள்ளே வெப்பநிலை எப்போதும் ஒரே மாதிரி இருந்தால் மட்டும்தான் பாக்டீரியானால் இனப்பெருக்கம் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் நம்ம டேங்கையும் செஞ்சு கொடுக்குறோங்க. நம்ம பயனீர் பயோ டேங்க் பாக்டீரியாவுக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுத்துட்றோம். சரி, இப்போ நீங்கள் காங்க்ரீட்லேயோ இல்லை பிளாஸ்டிக்லேயோ இருக்க பயோ டேங்கை வாங்கி ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா மழை வரும்போது காங்க்ரீட்டாக இருந்தாலும் பிளாஸ்டிக்காக இருந்தாலும் சில்லுன்னு ஆகிருங்க. வெயில் அடிக்கும் போது அதுவே சூடாகிருங்க. அப்புறம் எப்படிங்க பாக்டீரியா இனப்பெருக்கம் பண்ண முடியும்? அப்போது நீங்கள் பாக்டீரியாவை ஒவ்வொரு 2 மாதத்திற்கு ஒரு முறையும் கடையில் லிக்விட் ஃபார்ம்லேயும் பவுடர் ஃபார்ம்லேயும் பாக்டீரியாஸ் கிடைக்குங்க. ஆயிரக்கணக்கில் நீங்கள் அதை பணம் கொடுத்து வாங்கி போட்டால் மட்டும்தாங்க டேங்குக்குள்ளே இருக்கிற கழிவுகள் சுத்தமாகும். ஆனால் நம்ம பயனீர் பயோ டேங்கில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னாவே வாழ்நாள் முழுவதும் ₹1 கூட செலவு பண்ண தேவையில்லைங்க. டேங்குக்கும் பாக்டீரியாவுக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுக்குற ஒரே பயோ டேங்க் நம்ம பயனீர் பயோ டேங்க் மட்டும்தாங்க. இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இடம் குறைவாக இருந்தாவே போதுங்க. கார் பார்க்கிங்கில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், மாடிப்படிக்கு கீழே இருக்கிற இடத்துல கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பாத்ரூம் டாய்லெட்ஸ் கூட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாங்க. இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இடம் குறைவாக தான் உங்ககிட்ட இருக்குன்னா கஸ்டமைஸ்டாக கூட நாம் இந்த டேங்கை செஞ்சு கொடுக்குறோங்க. அதாவது நீளத்தை குறைச்சி வேணும்னா, இல்லைனா அகலத்தை குறைக்கணும்னா அகலத்தை குறைச்சி கூட நம்ம இந்த டேங்கை செஞ்சு கொடுக்குறோங்க. டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு ஹார்பிக் டாமிக்ஸ் அந்த மாதிரி பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணலாங்க. ஆசிட் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. நம்மக்கிட்ட 1200 லிட்டர்லேருந்து 50,000 லிட்டர் வரைக்குமே டேங்க் இருக்குங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெய்பர்ஸ்னு யார் என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. இதை பற்றி நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா பயனீர் பயோ செப்டிக் டேங்க் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு போய் நாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸுமே நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.